friends, welcome to Passion Photo. Hi friends, welcome to Passion Photos. நான் உங்கள் ராஜ். ஒரு புது கியர் வாங்கியிருக்கோம் நம்ம சேனலுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. இது வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கியரை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சேனலுக்காக உங்களுக்கே தெரியும், நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோரிங் தான் போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த வெரி நீட் கியர் ஃபார் பேர்ட் வாட்சிங் அண்ட் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி. இதுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன கியர்ன்றது. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பேக்கிங் நல்லா சமஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த பிக் பில்லியன் டேயில் வாங்கினது. 1600 சம்திங். இதில் 2 வேரியண்ட் இருக்குது. ஒன் இஸ் பிளாக், another ஒன் இஸ் கிரீன். நம்ம நேச்சருக்கு செட் ஆகிற மாதிரி கிரீன் வாங்கியிருக்கோம். ஸோ என்னென்னு பார்த்துருப்பீங்க. இன்வாய்ஸ், யூசர் மேனுவல், ஒரு கிளீனிங் கிளாத், ஃபைனலி எஸ் நம்ம ஒரு பைனாகுலர் வாங்கியிருக்கோம். ஸோ பேர்ட் வாட்சிங், பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பைனாகுலர் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கியர். இந்த பாக்ஸ் நமக்கு தேவையில்லை. சாரி, இதில் ஏதோ வேறு ஒன்றும் இருக்குது. எஸ், எப்படி செட்டிங்ஸ் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன் ஒரு கியர். ஸோ அடுத்தது கியர் பார்ப்போம். ஒரு பேகு ஃபைனலி. எஸ், இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் கலர் வாங்கியிருக்கோம். இதே பிளாக் வாங்கினீங்கன்னா ஒரு 100 rupees கம்மியாக வரும். நைஸ். இது கேசனோடது. ஒரு பேசிக் தான். பார்த்தீங்கன்னா 8x40x அரௌண்ட் வந்து 1000 yards, which is around 1 kilometer வரைக்கும் ரீச் இருக்குது அப்படின்றது வந்து ரிவ்யூஸ் பார்த்தேன். இட் இஸ் குட் ஆக்சுவலி. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டேன், ஒரு பேசிக் நீட்ஸுக்கு திஸ் இஸ் குட் எனஃப்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இது போயிருக்கும். பார்ப்போம், ஃபீல்டில் போவோம், செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்காக வெளியே போகிறோம். ஒரு வாட்டி எவ்வளோ ரீச், எவ்வளோ கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் திங் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ், கவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ப்ரொடெக்டிவ் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு தனியாக இண்டிவிஜுவல் கவர்ஸு அண்ட் பேக்குக்கு ஒரு சிங்கிள் லார்ஜ் கவருக்கு. யா, இட்ஸ் குட். ஹேண்டிலிங் நல்ல கிரிப்பு, நல்லா ஹெவியாக இருக்குது. ரொம்ப பேசிக்காக இருந்தாலும் ரொம்ப லைட் வெயிட் இது மாதிரி இல்லை. நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் கியராக ஹேண்டில் பண்ணுற அந்த ஃபீல் இருக்குது. பார்ப்போம், வாங்க வெளியே போவோம். உங்களுக்காக எவ்வளோ ரீச், எவ்வளோ கிளியராக இருக்குன்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோம் அன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் இதுவும் பார்த்தோம். ஸோ வெளியே ரிவ்யூ பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதை பார்த்துக்கோங்க, இந்த டவர், அதுக்கு மேலே ஒரு பேர்ட் இருக்குது. இது வந்து நம்ம நார்மலாக மொபைலில் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தது. ஸோ இதே வந்து நம்ம பைனால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா நேராகவே க்ளோஸாகவே நல்ல ஷார்ப்னஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு குரோமேட்டிக் அப்டேஷன், அந்த பர்பிள் கலர் ஒரு மாதிரி அடிக்குது லைட்டாக. பட் ஆனால் பிக்சர் கிளியராக இருக்குது. நம்ம இந்த ஃபோக்கஸிங் மீட்டர் வந்து கரெக்டாக நீங்கள் உங்களுடைய டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ப்பாகவே இருக்குது ஆக்சுவலாக. இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் மவுண்ட். ஸோ உங்களுக்காக வந்து ஜஸ்ட் ட்ரைபாட் எப்படி மவுண்ட் பண்ணுறன்றதையும் ஒரு ட்ரைபாட் வச்சுருங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டேரெக்டாக மவுண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பால் ஹெட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வெர்டிக்கலாக வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெர்டிக்கலாக இது பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பால் ஜாயின் செட் வேணும். இது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பால் ஜாயின் செட்டு இப்போ நான் ஜஸ்ட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு அதில் மவுண்ட் பண்ணி காட்டுறேன். லாக் பண்ணிட்டோம். எதுக்கு பால் ஜாயின் செட்னு சொன்னாலும் இப்போ தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். ஸோ நீங்கள் அது வந்து வெர்டிகல்லேருந்து ஹரிசாண்டலுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் கொஞ்சம் ஏற்றுக்கிறேன், ஏன்னா நிறைய காக்கா வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக காட்டுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு மொபைல் ஜூமில் ஒரு ஃபுல் ஜூமில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே கேப்சரிங்கை வந்து நம்ம வந்து பைனாவில் பார்க்கலாம். எவ்வளோ க்ளோஸாக தெரியுது காக்காலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போது அந்த இது இதில் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ பார்த்துருப்பீங்க. இப்போது இது வந்து பைனாவில் பார்க்குறது. ஸோ ஒரு மொபைல் ஜூமை விட இந்த ஜூமில் கிளியராகவே இருக்குது பிக்கை. ஸோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சும்மா ஒரு 2-3 கிளிக்கு கூட எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக உங்களுக்கு பால் ஹெட் ஜாயிண்ட் கண்டிப்பாக தேவை, நீங்கள் ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா. ஓகே, பார்த்தீங்கன்னா பில் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு பேசிக் ஒரு பைனாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, பில் குவாலிட்டி வாஸ் குட். நான் சொன்ன மாதிரி தான் ஒரு பேசிக் ஆப்ஷன்ஸ், இல்லை நைட் மோட் கிடையாது. ஸோ டே டைமுக்கு ஃபார் பிகினர்ஸ் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட் பைனா. இது மாதிரி நிறைய பேர்டிங் கியர்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் பேர்டிங் டிப்ஸ், ஆல்சோ கேமரா கியர்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு நிறைய போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.